ஹாய். கரண்ட் அஃபேர்ஸ் 2025 பிலிம்ஸ்க்கான இன்னைய டாபிக் பேங்கிங். பேங்கிங் செக்டாரில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸஸ் லாஸ்ட் மே டு நவம்பர் மந்த் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது பேங்க்ஸ் லெண்ட் பண்ணும்போது கடன் கொடுக்கும்போது எந்தெந்த செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த செக்டாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டு டைரக்ட் a portion of bank credit to specific sector, ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டாருக்கு அந்த பேங்க் கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் மாதிரி. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் another டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற செக்டார்ஸஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி உமன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸஸ் நெக்ஸ்ட்டு அண்டர்டெவலப்டு ஏரியாவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ எந்தெந்த செக்டாரை தாண்டி அந்த செக்டார்ஸ் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது இந்த 3 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்காக, இன்னொன்று வல்னரபிள் செக்ஷன்ஸஸ்க்கு ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக, சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு ஏரியா தட்ஸ் மீன்ஸ் ரூரல் ஏரியாஸில் பேங்கிங் சிஸ்டம்ஸை பேங்கிங் ஸ்கீம்ஸை கொண்டு ரீச் பண்ணுறதுக்காக. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் டெவலப்மெண்ட், நாட் ஓன்லி ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்காக, நாட் ஓன்லி ஃபார் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா, இது மூணுமே சேர்ந்து இருக்காது. ஸோ இது மூணுமே ஸ்டேட்மெண்ட்ஸில் வைக்கலாம். தட்ஸ் மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்மலைஸ்ட் இன் 1972. இது ஒரு ஃபார்மலாகவே நம்ம 1972 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்கிங்கை நேஷனலைசேஷன் பண்ணுறதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் கார்கில் கமிட்டி 1969 இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கார்கில் நிறைய விஷயங்களில் கார்கில் கமிட்டிஸஸ் இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸஸ் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை கமிட்டியில் அதே மாதிரி கார்கில் கமிட்டி 1969 ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ரிலேட்டடான ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏரியா அப்ரோச் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏரியா அப்ரோச்னா என்ன அப்படின்னா ஒரு திருநெல்வேலியில் நிறைய பேங்க்ஸஸ் இருக்கலாம். அந்த நிறைய பேங்க்கில் ஏதாச்சும் ஒரு பிஎஸ்யூ சூஸ் பண்ணி அந்த பேங்கை லீட் பேங்க் ஸ்கீம் ஜஸ்ட்மே அந்த பேங்கை லீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரியாரிட்டி செக்ஷன்ஸு இல்லைனா இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யார் அந்த விஷயத்தில் லீட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் பேங்கை சூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். மோஸ்ட்லி ஐஓபி தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு லெவலெலாம் ஒர்க் ஆகாது. ஆனால் திருநெல்வேலியில் பர்டிகுலராக என்ன இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் அது. ஏன் அப்படின்னா அது லீட் பேங்க் ஸ்கீம்ஸில் அதுதான் அந்த ஏரியாவுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பேங்க். அப்போ அந்த ஏரியாவுக்கு யார் பொறுப்பு, இந்த மாதிரி ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் எல்லாமே ஐஓபி அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஏரியா அப்ரோச் அண்ட் பார்த்தீங்கன்னா லீட் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கோஷ் கமிட்டியும் இது ரிலேட்டடாக இருக்கும். இது பெருசாக இந்த மாதிரி ஆடான ஃபேக்ட்ஸ் பார்க்கணும் இல்லை, சும்மா லைட்டாக ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 40 to 75% வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா லோன்ஸ், டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்கோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் ஜென்ரலாக 40%. பொதுவாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸஸ் என்ன பண்ணானது 40% தன்னோட லோனை யாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னானது ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும். ஆனால் இது இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரியான பார்த்தீங்கன்னா குட்டி பேங்க்ஸஸ்ஸு, ரூரல் பேங்க்ஸு, இவங்கெல்லாம் எனக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் தன்னோட லோன் போர்ட்ஃபோலியோவை, லோன் பர்சன்டேஜை, ப்ரொபோர்ஷனை யார் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கணும். ஸோ இது ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 40% கமர்ஷியல் பேங்க்ஸஸ், இப்போ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி 40% யாருக்கு தான் போகணும் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு. ஆனால் ரூரல் பேங்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கு, இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மாதிரி குட்டி பேங்க்ஸ் என்ன பண்ணணும்னா நிறைய செக்ஷன்ஸ் நிறைய ப்ரொபோர்ஷனல் லோனை யாருக்கு கொடுக்கணும் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75%. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸஸ். என்னென்ன கேட்டகரிஸஸ்லாம் ப்ரியாரிட்டி செக்டாரில் வரும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார். அதாவது 40%ல் 18% அக்ரிகலுக்கு போகணும். அந்த 18%ல் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு 10% போகணும். மிச்சம் உள்ள 8% மற்ற ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இப்படி சப் கேட்டகரைசேஷனும் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சர் 18% கேட்குறதே பெரிய விஷயம். ஆல்மோஸ்ட் எப்படி கேட்பாங்கன்னா 40% கேட்கலாம். இல்லைனா மற்ற பேங்க்கு, ரூரல் பேங்க்கு, இல்லைனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்குது, ஆக்சுவலாக வல்னரபிள் பீப்புள்ஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்டது, அண்டர் சர்வ்டு பீப்புள்ஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்டது. அதனால 75% என்ன பண்ணணும், தன்னோட லோனை யாருக்கு கொடுக்கணும், ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் போதுமானது 40-75%.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் அது ஒரு செக்டாராக இருக்குது. மேபி அதில் என்ன பண்ணலான்னு சப் செக்டாராகவும் பிரிக்கலாம். ரொம்ப ஃபேக்ட்ஸ் மெமரைசைஸ் பண்ணாத. எம்எஸ்எம்இ செக்டார் டெவலப்மெண்ட்டுக்காக எம்எஸ்எம்இ செக்டார் வந்து 7.5% கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கிரெடிட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸ்போர்ட் கிரெடிட்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இல்லை ஒரு கம்பெனி தன்னோட பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒன்று காசு தேவைப்படுது அப்படின்னா அந்த காசை வந்து கவர்மெண்ட் வந்து பேங்க் வந்து லோனாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த லோன் எதுக்குள்ளே வரும்? ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்குள்ளே வரும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். இது கைண்ட் ஏன்னா கிரெடிட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன ஆகுது? டெவலப்மெண்ட் கிடைக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் இருக்குது? டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அப்போ கொஸ்டினில் திடீர்னு எக்ஸ்போர்ட் வந்து கிரெடிட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது ப்ரியாரிட்டி செக்டாரில் வருமா அப்படின்னு டவுட் வராத அளவுக்கு பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது காமன், அதை பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயம். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னது? ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான லோனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கான லோனு, எஜுகேஷன்ஸ்க்கான லோனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. ஒரு நாவலான ஐடியா அப்படி தான் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ அதுவுமே எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு வீக்கர் செக்ஷன்ஸ். பர்டிகுலர் வீக்கர் செக்ஷன் சொல்லும் போது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸஸ், உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் உமன், ஆர்டிசன்ஸு, இவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்குள்ளே வரும். மொத்தமாக லிஸ்ட்டை படிக்கிறது கஷ்டம். இதில் இருக்கிற லிஸ்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டாரில் சப் செக்டாரோட பிரிக்கலாம். எம்எஸ்எம்இ செக்டார் இருக்குது, எக்ஸ்போர்ட் கிரெடிட் இருக்குது, எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜி, வீக்கர் செக்ஷன்ஸ், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், எஸ்ஹெச்ஜி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்மால் ஹெல்ப் குரூப்ஸஸ் இருக்குது ப்ரியாரிட்டி செக்டாருக்குள்ள. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் உமனுக்கும் என்ன பண்ணலாம்? ப்ரியாரிட்டி செக்டாருக்குள்ள வருவாங்க. ஆர்டிசன்ஸஸும் என்ன வருவாங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்குள்ள வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீசன்ட் நியூஸஸில் என்ன வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ப்ரியாரிட்டி செக்டார்ஸில் லோனை ஒழுங்காக கொடுக்குறவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குன்னு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி வந்து ப்ரியாரிட்டி செக்டார் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 40% ஒழுங்காக ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா உனக்கு இன்சென்டிவ் இருக்கானா? இன்சென்டிவ் இருக்குது. யார் கொடுக்குறா? ஆர்பிஐ கொடுக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குன்னா டிஸ்இன்சென்டிவ் இருக்குது. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா. பட் ஆனால் அது ரொம்ப பெரிய லெவலாக இருக்காது. இன்சென்டிவ் கொடுப்பாங்க, இல்லைனா அது டிஸ்இன்சென்டிவ்ஸ் இருக்கும். சில விஷயங்களை நீ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். தட்ஸ் அ டிஸ்இன்சென்டிவ். நெக்ஸ்ட் ஆல் எம்எஸ்எம்இக்கும் பார்த்தீங்கன்னா எந்த எம்எஸ்எம்இ எந்த கைண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இயாக இருந்தாலும் சரி அதுக்கு லோன் கொடுத்தா அது எதுக்குள்ளே வந்துருமா? ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்குள்ளே வந்துருமா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸஸில் இருந்தது. இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம். அதாவது இப்போ ஒரு பேங்க் இருக்குது, எஸ்பிஐ இருக்கிறான். எஸ்பிஐ அன்னைக்கான கணக்கு வழக்குகளை பார்க்கும்போது ஒரு 35% தான் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணும்? 40% கொடுக்கணும். 5% என்னது கம்மியாக இருக்கா? டெஃபிசிட் இருக்கா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஓபின்னு ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணானது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கான். 40 பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்கான். இப்போ இவன் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா 5% கொடுத்துருக்கேன். அது ஒரு சர்டிஃபிகேட்டாக மாற்றி வச்சுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டை எஸ்பிஐ அவன்கிட்ட இருந்து வாங்கலாம். வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது இன்னொருத்தன் தான் கொடுத்தான் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு, பட் அதை நான் காசு கொடுத்து வாங்கிறேன், சர்டிஃபிகேட்டை வாங்கிறேன். ஓகே, அந்த லோனை நான் என் கூட லோன் மாதிரி எடுத்துக்கிறேன், அதுக்கு அவன்கிட்ட காசு கொடுத்துறேன். அந்த மாதிரியான கான்செப்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பேங்கோட ஆப்ளிகேஷன் இன்னொரு பேங்க் என்ன ஃபுல்ஃபில் பண்ணி அதுக்கு ரிட்டன் என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இனிஷியேட்டிவ். ரீசெண்டாக ஆர்பிஐயோட இனிஷியேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது பிரவாஹ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரவாஹ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அத்தாரைசேஷன். இதெல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாது தானே? ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா பிரவாஹ் போர்ட்டல்னால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இட்ஸ் ஃபார் ரெகுலேஷன். சிம்பிளாக டைரெக்டாக ஈஸியாக ஓகேவா ரெகுலேட் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக எவனாச்சும் வந்து பேங்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் பண்ணால் அப்படின்னா இல்லை வேறு ஏதாச்சும் ஃபெசிலிட்டிஸ் கேட்டு அப்ளிகேஷன் பண்ணால் அப்படின்னா ஈஸியாக வேலிடேட் பண்ணி அத்தாரைசேஷன்ஸ் பண்ணி ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸை ஆர்பிஐயோட ஒர்க் என்ன குட்டி குட்டி பேங்க்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது அதை ஈஸி பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல், ஒரு வெப்சைட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் ஃபார் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸஸ்க்கு பேங்க்கில் எப்படி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்டில் ரெடி பண்ணி இந்த பாண்டு 10,000 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னு ரெடி பண்ணி பீப்புள்கிட்ட விற்கும். யாரெல்லாம் வாங்கிக்கலாம். அதை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி டீலர்ஸ்னால் இவங்க பர்டிகுலர் பீப்புள்ஸ் தான் வாங்கணும் என்னது பாண்டுன்னு இருந்துச்சு. கவர்மெண்ட் பாண்டை விற்கிறது வாங்குறது யார்? ஆர்பிஐ.
ஆர்பிஐக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஆர்பிஐ கவர்மெண்டோட பாண்ட் என்ன பண்ணணும்னா பீப்புள்ஸ்க்கு விற்று காசு வாங்கி கவர்மெண்ட் கொடுக்கும். கைண்ட் ஆஃப் லோன் மாதிரி அது. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரலாம், இல்லைன்னா அது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா அந்த பாண்டை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்டு பண்ணப்பட்ட ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வாங்க முடியும். இப்போ ரூல்ஸ் எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது டைரெக்டாகவே நீ ஆர்பிஐட்ட காமன் பீப்புள்ஸ் சிட்டிசன்ஸுமே என்ன பண்ணலாம், இது மாதிரியான பாண்டை வாங்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா என்னது ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட். ரீட்டைல்னா என்னது, ரீட்டைல் சேல் அப்படிங்கிறது மாதிரி பீப்புள் யார் வேணாலும் வந்து ஸ்மால் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவே ஆர்பிஐட்ட என்ன பண்ணலாம்னது இது மாதிரி செக்யூரிட்டிஸ் வாங்கலாம். ஓகேவா? எக்ஸ்கியூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபின்டெக் ரெபாசிட்டரி. ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ், இன்சூரன்ஸ், பென்ஷன் ஸ்கீம்ஸ், இதுக்கான டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறாங்க. ஆன்லைன் பார்த்தீங்கன்னா அது லோன்ஸு, ஓகே, இது மாதிரி டெக்னாலஜி, பேமெண்ட் பேங்க்ஸ், இது மாதிரி டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறாங்க தெரியுமா. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரெபாசிட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட். அவங்க யார் எல்லாம் வச்சுக்கிறாங்க, யாரும் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணி அது என்ன பண்ண போகிறாங்கன்னா அதுக்கான ஒரு லிஸ்ட் மாதிரி ரிஜிஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு இனிஷியேட்டிவ். ஆல்ரெடி இருக்கும், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, இது சும்மா ஒரு போகிற போக்கில் வர கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் பிரவாஹ் போர்ட்டல் அப்படிங்கிறது சும்மா ஒரு லைனில் தெரிஞ்சு வச்சா. பிரவாஹ் போர்ட்டல் அப்படிங்கிறது ஆர்பிஐயோடது. எதுக்காக அப்படின்னா ரெகுலேஷன்ஸை எனது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக இருக்கிறது. அவ்வளோதான், அது போதுமானது. நெக்ஸ்ட் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்னா நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ டைரெக்டாகவே பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கலாம், கவர்மெண்ட் பாண்டை வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக ஒரு போர்ட்டல், ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். ஸோ இது மாதிரியான ஒரு அட்ராக்டிவான வேர்ட்ஸஸ் வந்து என்ன பண்ணலாம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்ளம் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் இந்த அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் முன்னாடியே போயிட்டு இருப்பான். இப்படி இல்லை, அது ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் ஒரு அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் மூலமாக இருக்கும் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் இது மாதிரி. மற்ற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த 80-90% ஆஃப் கொஸ்டின்ஸஸ் வந்து கான்செப்ஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரியாரிட்டி செக்டர் இருந்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட், இட்ஸ் ஆல்சோ ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ். உனக்கு வந்து இது கேட்கறது விட ஈஸியாக இருக்கும். அது என்ன பெரிய விஷயமா, ப்ரியாரிட்டினா அது டெவலப்மெண்ட்டு, வல்னரபிள், அந்த இடத்துல டவுட் வரணும் ஒரு சீரியஸாக ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு. ஸோ அப்படி தான் என்ன பண்ண முடியும்னா இது மாதிரி எக்ஸாம்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் என்னது கிரிப் ஆன் டாபிக்ஸ். எதுக்காக அதை பண்ணுறாங்க, ஒய், வென், எல்லாத்துக்குமான ஹவு அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆங்கிளையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் அப்படிங்கிறது இது வந்து கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிஏஎஸோட இனிஷியேட்டிவ். இது பிஎஸ் அப்படிங்கிறது பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட். ஸோ பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஜெனீவாவில் பேசல் அப்படிங்கிற இடத்துல, ஜெனீவாவில் பேசல் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து 64 சென்ட்ரல் பேங்க்ஸஸ் சேர்ந்து ரன் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன். அதாவது 64 மேஜராக இருக்கிற கண்ட்ரிஸஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ். நம்மளோட சென்ட்ரல் பேங்க் ஆனது ஆர்பிஐ. இது மாதிரி நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேங்கை ரன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா பிரச்சனை, ஃபியூச்சரில் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சமாளிக்கிறதுக்கு எப்படி இன்டர்நேஷனல் ஃபினான்சஸ் எல்லாம் பேங்கிங் சிஸ்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேசல் நார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம் பேங்கிங் சிஸ்டம்ஸ்லாம். நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அந்த பேசல் நார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கிரியேட் பண்ணுறது, இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. யாருன்னா அது பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது சுவிட்சர்லாந்தில் பேசல் இடத்துல இருக்குது. 64 சென்ட்ரல் பேங்க்ஸஸ் மூலமாக இருக்குன்னு ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பிஏஎஸோட இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ராஜெக்ட் நெக்ஸஸ்ன்னு ரன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் எதை ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ரிலேட்டடாக. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஒன்றும் இல்லை, நம்மளோட யூபிஐ நம்ம வந்து பேங்க்கில் ஈஸியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு டைரெக்டாக என்ன பண்ணுறோம், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ அப்படி தானே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக என்ன நடக்குன்னானது உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் பேங்க்குக்கு நியூஸ் போகணும். ஓகே, இப்போ வந்து இது மாதிரி மணி ஒரு பேர்சனுக்கு சென்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேங்க்லேருந்து யார் ரிசீவ் பண்ணுறானோ அந்த பேங்க்குக்கு அந்த நியூஸ் போகணும். ஓகே, இன்ஃபர்மேஷன் போகணும். அந்த பேங்க் என்ன பண்ணால் ஓகே நான் மணி கலெக்ட் பண்ணிட்டேன், அந்த மணி யாருக்கு அனுப்ப போகிறேன், என்னோட கஸ்டமருக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு. இந்த விஷயம் எல்லாமே ஃபியூ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கணும். அப்படி தானே? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கான நேம் நம்ம ஊரில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு அப்படிங்கிறது நிறைய பேங்க்ஸஸ் எல்லாமே இந்த சிஸ்டம்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. எந்த பேங்க்லோட இருந்துக்கலாம், ஆனால் ஈஸியாக பேங்க் டு பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த பேர் என்ன யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் இன்டர் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை கன்ஃபர்மேஷன் டு சென்டர் ரிசீவர், சென்டருக்கும் ரிசீவருக்கும் கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அனுப்புறது அந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது.
இந்த என்னது இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அது மாதிரி கண்ட்ரீஸஸோட நம்ம வந்து ஒன்றா இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இனிமேல் நீ யூபிஐ யூஸ் பண்ணலாம். எங்கே போய் யூஸ் பண்ணலாம்? தாய்லாந்து போகும்போது யூபிஐ யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஃபிலிப்பைன்ஸுக்கு போகும்போது, சிங்கப்பூர் போகும்போது, மலேசியா போகும்போது இட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது எப்போ இருந்து நடைமுறைக்கு லைவில் வரப்போகுது அப்படின்னா வந்து 2026 இந்தியா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகே, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, ஸோ இந்தியா வந்து யூபிஐ இல்லைனா வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸில் ஒரு முன்னோடியாக ஒரு பயணியராக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. நெக்ஸ்ட்டு கிராஸ் பார்டர்ன்றது பேமெண்ட்ஸு. ஸோ இது மூலமாக பண்ணுறது மூலமாக ஈஸியாக கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் பண்ணலாம். நீ சிங்கப்பூர் போயிட்டு அங்கே யூபி யூஸ் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற பேங்க்லேருந்து சிங்கப்பூர் பேங்க் என்ன ஒன்றானது மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ளஸ் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். இது மூலமாக என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா இன்டர் ஆப்பரபிலிட்டிலாம் என்னது, ரெண்டு கண்ட்ரியோட பேங்கிங் சிஸ்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸ்டில் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா இன்டர் ஆப்பரபிலிட்டி. இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது இன்டர் ஆப்பரபிலிட்டி வந்து சீம்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரு சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நோக்கமே. அப்படி கிரியேட் பண்ணும்போது இன்டர் ஆப்பரபிலிட்டி வந்து என்னது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெட்டராக என்ன பண்ணலாம், கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ அது மூலமாக என்ன ஆகும்னா தனித்தனியாக சிஸ்டம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி தனித்தனியாக வெப்சைட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக லோ காஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரி உள்ளே ஆட் ஆகும்போது கொஞ்சோண்டு சாஃப்ட்வேர்லேயே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸ்கேலபிள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால என்ன ஒன்றா வந்து லோ காஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நியூஸில் வந்துச்சு. ஆர்பிஐ வந்து டைரக்ஷன்ஸ் பண்ணுறா அப்படின்னா வந்து நீங்கள் பாருப்பா ஃப்ராட் ரிஸ்க் ஏதாச்சும் ஃப்ராட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அது வந்து எப்படி நீ மேனேஜ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன். ஸோ இப்போ நியூஸில் இது வந்துச்சுன்னா இது இம்பார்ட்டன்ட் இல்லை, அவ்வளோ பெருசாக இது ஜென்ரலாகவே ஆர்பிஐ கொடுக்க வேண்டியதுதான். அப்போ அந்த நியூஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னது, ஆர்பிஐ வந்து ஜென்ரலாக என்னென்ன பேங்கை ரெகுலேட்ஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியல் பேங்கையும் ரெகுலேட் பண்ணுறாங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸையும் ரெகுலேட் பண்ணுறாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் என்னது கம்பெனிஸையும் மேனேஜ் பண்ணுறாங்க இல்லை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டது என்னென்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸஸ் ஆக்சுவலாக ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுமா பண்ணாதான். எல்லா பேங்கையுமே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அது ஈவன் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்டராக இருந்தாலும் சரி, இல்லை மல்டி ஸ்டேட் என்னது கோஆப்ரேட்டிவ் என்னது பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸஸ் முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரி நான் பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருந்தாலும் சரி, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருந்தாலும் அது வந்து மேனேஜ் பண்ணுறது ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ நெக்ஸ்ட்டு வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். ஸோ ஆர்பிஐ அப்படிங்கிறது பேங்க் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேங்க் மாதிரி. வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படிங்கிறது திடீர்னு ஏதோ ஒரு வழிகளுக்காக சில விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்பிஐட்டு வந்து வாங்கும் கவர்மெண்ட்ஸ். அது பேர் தான் என்னது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்னாலே என்ன அப்படின்னா ஆர்பிஐட்டு வந்து கவர்மெண்ட்டு கடன் வாங்குறத கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது திடீர்னு இம்மீடியட்டாக எனக்கு தேவைப்படுது கொஞ்சம் கேஷ். வேஸ் அண்ட் மீன்ஸ் தட்ஸ் மீன்ஸ் சில வழிகளுக்காக மீன்ஸ்னான சில விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா அது நல்லா கவனிக்கணும். வேஸ் அண்ட் மீன்ஸஸ் அர்ஜென்ட்டாக இம்மீடியட்டாக தேவைப்படுறது. ஓகேவா, ஷார்ட் டேர்மில். இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்பிஐ கொடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஈவன் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் வேஸ் அண்ட் மீன்ஸ் கொடுக்கலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த கவர்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலாம், ஈவன் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு டெம்பரவரி கேஷ் ப்ரோசஸஸ் வந்து மீட் பண்ண முடியல, திடீர்னு கேஷ் இல்லை, திடீர்னு எதுக்காச்சும் நான் கொடுக்கணும் அப்படின்னா அவசரத்துக்கு வாங்கிக்கலாமா. இது வந்து ஆர்பிஐ வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட் ரீசெண்டாக நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ரீசெண்டாக ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு 40,000 crores வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. டோட்டலாக 47,000 கோடி வரைக்கும் ஒரு அளவு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு வந்து இன்க்ரீசஸ் பண்ணிக்கிறாங்க, த்ரெஷ்ஹோல்டு இன்க்ரீசஸ் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் மீன் வந்து 40,000 கோடி தான் கொடுப்பாங்க ஆர்பிஐ இந்த ஸ்கீம் கீழே லோனா இல்லைனா வந்து ஒரு காசு தேவைப்படுதுன்னு சொல்லும்போது. ஆனால் அந்த அளவுகோலை இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த லிமிட் என்ன பண்ணிக்கிறோம்னா இப்போ இன்க்ரீசஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபேக்ட். இது பெருசாக தேவையே இருக்காது இந்த ஃபேக்ட், அவ்வளோவா. இதெல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். இதோ இந்த ரேஞ்சு கொடுப்பாங்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 crores ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் போகும். நெக்ஸ்ட்டு வேஸ் அண்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து கேஷ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னது ஸ்பெஷல் டிராவிங் என்னது ஃபெசிலிட்டிஸஸ் மூலமாக எடுக்கலாம். ஸ்பெஷல் டிராவிங் ஃபெசிலிட்டிஸஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி கவர்மெண்ட்டு ஆர்பிஐ லோன் வாங்கணும் அப்படின்னா
அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8% அப்படின்னா நீ வெய்ஸ் அண்ட் மீன்ஸ் ஸ்கீமில் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் 9% இருக்கலாம். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எடுத்தால் அவனுக்கு எப்படி இருக்குன்னா 10% இருக்கும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சு வச்சுக்கோன்னா, இது மூணுமே வந்து கவர்மெண்ட்டு தனக்கு காசு தேவைப்படும் போது ஆர்பிஐட்ட வந்து வாங்குறது. அதில் சீப்பாக இருக்கிறது என்னதுன்னா ஸ்பெஷல் டிராயிங் ஃபெசிலிட்டி. ஸ்பெஷல் டிராயிங் ஃபெசிலிட்டினா என்னது? ஸ்பெஷலாக திடீர்னு அவசரத்துக்கு டிராயிங்னா என்னது? மணியை எடுக்கிறது, ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு, வித்ட்ரா பண்ணி எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி வேஸ் அண்ட் மீன்ஸஸ் பார்த்துட்டோம். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னது? என் அக்கௌண்ட்டுக்கு தாண்டி நான் ஆல்ரெடி 1000 தான் போட்டு வச்சுக்கிறேன், திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணலாம், 1300 1400 வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஓவர் டிராஃப்ட் அதிகமாக எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி. என் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லாட்டாலுமே எடுக்கலாம், எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த 3 ஃபெசிலிட்டிஸஸ் 3 விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னது? ஆர்பிஐட்ட வந்து கவர்மெண்ட் கடன் வாங்கலாம். அதில் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்ட் கம்மி இதில் ஸ்பெஷல் டிராயிங் ஃபெசிலிட்டிஸில். வேஸ் அண்ட் மீன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம், அதோட அதிகம் பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் லாஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன லாஸஸ்? பேங்கிங் ரெகுலேஷன் வரும்போது முக்கியமாக வருது ஆக்ட் என்னன்னா RBI ஆக்ட் 1934. ஸோ RBI எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1934 அந்த 34ல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா RBI ஆக்ட் 1934, பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949. பேங்கிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கான இப்போ தான் பார்த்தீங்கன்னா RBIலாம் வந்து ஓரளவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் ஸ்டேக்ஸ்லாம் எடுக்கிற விஷயம்லாம் எப்போ நடக்கும்? 1949 ரேஞ்சில். ஸோ அதனால் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949. SBI ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1955. SBIவை நேஷனலைசஸ் பண்ணுறது எப்போ? 1955ல். ஸோ SBI ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1955. சும்மா ஒரு இயரை லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்க ட்ரை பண்ணேன், சம்டைம்ஸ் அது கேட்குறது உண்டு. ஸோ இந்த 3 ஆக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இந்த ஆக்டை வந்து ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, இனிமேல் நீ வந்து லோனு வந்து ஏதாச்சும் டெபாசிட் போட்டு வைக்கிறேன், பேங்கில் டெபாசிட் போட்டு வைக்க நம்ம நாமினி கொடுப்போம். நாமினினா என்னது? சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா என் காசை வந்து என்னோட நாமினி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாமினி கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் ஆல்ரெடி இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாமினி கிடையாது. எத்தனை நாமினி? 2, 3, 4 நாமினி அதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ அவன்கிட்ட ஒரு சப்போஸ் நீ 50 லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, நம்ம ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபா யாருக்கு போகும்? என்னோட நாமினிக்கு போகும். இப்போ என்ன அப்படின்னா நான் நாமினி அப்பாயிண்ட் பண்ணலாம். நான் நாமினிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? சப்போஸ் ஃபஸ்ட்டு நாமினி அவைலபிளாக இல்லை அப்படின்னா செகண்ட் நாமினி கொடுக்கலாம், செகண்ட் நாமினி அவைலபிளாக தேர்ட் நாமினி கொடுக்கலாம். அப்படியும் நீ ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நாமினிக்கு பார்த்தீங்கன்னா 30%, செகண்ட் நாமினிக்கு பார்த்தீங்கன்னா 30%, ஃபோர்த் நாமினிக்கு பார்த்தீங்கன்னா 20%, அண்ட் ஃபிஃப்த் நாமினிக்கு பார்த்தீங்கன்னா 20%, வாட் பர்சன்டேஜ். இது மாதிரி ப்ரொபோர்ஷனாகவும் நீ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா காசு இப்படி பிரித்து கொடுத்துருங்க. அப்படி எத்தனை நாமினி அப்பாயிண்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக 4 நாமினிஸை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சக்ஸஸிவ் நாமினேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் நாமினி அவைலபிளாக யாருக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா 2வது நாமினி கொடுங்க, 2வது நாமினியுமே அவைலபிளாக இல்லைன்னா 3வது நாமினி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது. அன்கிளைம்டுன்னா என்னது? இதுவரை அதாவது யாராச்சும் இறந்து போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஆச்சு மறந்துட்டேன், நீங்கள் ஆல்ரெடி 1000 ஜெனரலாக மறக்க மாட்டோம். ஸோ 1000 ரூபா போட்டிருந்தோம், மறந்துட்டோம், நம்ம கிளைம் பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி இந்த பென்ஷன் அமௌண்ட்லாம் நிறைய கிளைம் பண்ணாமல் இருக்கும். வயசான பர்சன்ஸ் இறந்து போகிறது இல்லைன்னா எப்பமாச்சும் ஒரு பென்ஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அப்படி கிளைம் பண்ணாமல் இருப்பாங்க. பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து அங்கே ஒரு மாதிரி சேர்ந்து அது யாருமே கிளைம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். இந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணுவேன்னா, 10 வருஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அது என்னது? அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். ஒரு டெபாசிட்டை 10 வருஷத்துக்கு மேலே நீ எடுக்காமே வச்சுக்கிறேன், 10 வருஷம் மெச்சூர்ட் ஆகிட்டு எடுக்காமல் வச்சுருக்கிறேன், அதுக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணாமே வச்சுருக்கிறேன் அப்படின்னா அது என்னது? அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். அது நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 42,000, 42,000 கோடி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. அந்த ஃபேக்ட் எல்லாம் 42,000 கோடி அளவுக்கு என்ன அப்படின்னு நம்ம ஊரில் என்னது? அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸு, ஷேர்ஸு, இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து என்ன அப்படின்னா ஷேர் வச்சுருக்கிறாங்க யாரோ, அதில் வந்து டிவிடெண்ட் வருது, டிவிடெண்ட்னா ப்ராஃபிட் வருது, ப்ராஃபிட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிடுவாங்க. அந்த டிவிடெண்ட்டை நீ வந்து கிளைம் பண்ணாவே இருந்த அப்படின்னா, ஓகேவா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற டிவிடெண்ட்டை கிளைம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எங்கே போகணும்னா 7 வருஷம் வரைக்கும் கிளைம் பண்ணாமல் இருந்தால் அது IPF அப்படிங்கிற என்னது? அதாவது எஜுகேஷன் எஜுகேஷன்ஸ்க்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா IPF. அதாவது இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன்ஸ்க்காக இருக்குது. அந்த இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன்ஸ்க்காக இருக்கிற இன்ஸ்டிடியூஷன். இன்வெஸ்டர் எஜுகேஷன் என்னது? ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்காமா, அமௌண்ட் வந்து எங்கே யார்கிட்ட கொடுக்கணுன்னே தெரியல, யாருக்குன்னா என்னது? ஒரு கம்பெனி ரன் பண்ணுறவனுக்கு டிவிடெண்ட் யார்கிட்ட கொடுக்கணுன்னே தெரியல, எப்போ வந்து அப்படியே அன்கிளைம்டாகவே இருக்குது அப்படின்னா அந்த மணி என்ன பண்ணணும்? என்னது? ஒரு ஆர்கனைசேஷனை கொடுத்துணும். அந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு? ஒரு NGO மாதிரி. NGO கிடையாது ஆக்சுவலாக, அது
ஒரு ஆக்ட் மூலமாக கிரியேட் பண்ணது. அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்னா என்னது, இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன், அதாவது ஏன்னா இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இது மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்னா இதுதான் அப்படின்னு அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷனை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு ரூல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 வருஷத்துக்கு நீ வந்து டிவிடெண்ட், ஷேர்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீ வந்து கிளைம் பண்ணாமல் இருந்த அப்படின்னா, அது வந்து நீ வந்து யூஸ் பண்ணாமல் இருந்த அப்படின்னா அது வந்து எங்கே போயிடும் அப்படின்னா என்னது, ஐஇபிஎஃப் போயிடும். அது ஐஇபிஎஃப் எது கீழே ஒர்க் ஆகுதுன்னா என்னது, மினிஸ்ட்ரி ஆஃப் என்னது கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்பிஏ ப்ரொவிஷன் நார்ம்ஸ். என்பிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஒரு அசெட்ஸு, அதாவது அசெட்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட். பேங்குக்கு அசெட், பேங்கோட சொத்து என்ன அப்படின்னா என்னது, லோன். லோன் தான் பேங்கோட சொத்து. ஓகே, ஏன்னா பேங்க் அது ரிட்டர்ன் வரும், அது அவனோட சொத்து, அது திருப்பி போக வேண்டிய விஷயம். அது பேங்கோட லைபிலிட்டி. பேங்கோட லைபிலிட்டினா என்னது, பேங்கோட திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயம். பேங்கோட லைபிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ், அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். நம்மளோட சொத்து என்னது, இப்போ நீங்கள் இருக்கீங்க பேங்க்கில் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களோட சொத்து அப்படிங்க, உங்களோட அசெட் அப்படிங்கிறது உங்களோட டெபாசிட்டு, உங்களோட லைபிலிட்டி அப்படிங்கிறது லோனு. பேங்க் அப்படியே ரிவர்ஸில் இருக்கும், அப்படி தானே. இது ஒரு கொஸ்டினாகவே யூபிஎஸ்சியில் கேட்டேன். இப்போ அதே மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா பேங்கோட அசெட்ஸ், பேங்கோட லோனு, பேங்க் கொடுத்த லோன் வந்து வராமல் இருக்குது. நான் பெர்ஃபார்மிங் என்னது, வாராக்கடை. ஸோ வந்து வராமல் இருக்குது அப்படின்னா அது எப்போ வராமல் இருக்குன்னானது 90 டேஸஸ்க்கு மேலே, 90 நாளைக்கு மேலே நீ இன்ட்ரெஸ்ட்டையோ பிரின்சிபலையோ பே பண்ணாமல் இருக்கிற அப்படின்னா, ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கிறன்னா அது என்பிஏ மாறிடும். ஓகேவா. அந்த என்பிஏ நார்ம்ஸஸ் வந்து ரீசெண்டாக வந்து என்னது கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸஸும் என்ன பண்ணானது, என்பிஏ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற நார்ம்ஸும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, பேட் டவுட்ஃபுல் டெப்ட் அசெட்ஸ். கோஆப்ரேட்டிவ்ஸ் பேங்க்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாச்சும் வாராக்கடன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும், பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் அசெட். இப்போ இது எதுக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான, இங்கே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் அசெட் அப்படிங்கிறது ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது. பேட் அசெட்ஸு, பேட் டெப்ட்னா என்ன அர்த்தம், அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்பி. அது ஆனால் அது ரிலேட்டட் டு வாட், இந்த டெக்னிக்கல் டேர்ம் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா அது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ரிலேட்டடாக இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கீழே ஆப்ஷனில் கேட்கலாம், இட்ஸ் ரிலேட்டட் வாட் அப்படின்னா அது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ரிலேட்டடாக இருக்காது. நெக்ஸ்ட் அதில் இன்னொரு டேர்ம் ஒன்று இருந்துச்சு, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு, ப்ரொவிஷனிங். ப்ரொவிஷனிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து 100 கோடி ரூபா என்ன பண்ணேன் அப்படின்னா, அது மொத்தம் 100 கோடி இருந்துச்சு பேங்கிட்ட. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்துருக்கிறேன், 50 கோடி லோன் கொடுத்துருக்கிறேன். அதில் 20 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸாக இருக்குது, வார கடனாக இருக்குது. அப்படின்னா ஒரு 90 நாளைக்கு ரொம்ப நாளைக்கு வராத கடனாக இருந்துச்சுன்னா ப்ரொவிஷனிங் பண்ணணும். ப்ரொவிஷனிங்னா அது 20 கோடி கொடுத்து தெரியுமா, இப்போ 50 கோடி ஆல்ரெடி நான் லோன் கொடுத்துட்டேன், அதில் 30 கோடி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது, 20 கோடி என்ன ஆகலை, பெர்ஃபார்ம் ஆகலை. ஓகே, இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 50 கோடி இருக்கா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 50 கோடியும் நீ அடுத்து நீ கடன் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக இது பழக்கத்தை விடக்கூடாது. ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறதுனா 20 கோடி நீ வந்து கொடுத்து அது வராத மாதிரி இருக்குது. அதனால் வரட்டா என்ன பண்ண, ஃபியூச்சரில் பிரச்சனை வரும்ல, அதுக்காக என்ன பண்ணணும், சடன் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்னா தனியாக எடுத்து வைக்கிறோம், கடனே கொடுக்காம. ஏன்னா அது வராத மாதிரி இருக்குது, டவுட்டாக இருக்குது, வரலாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ப்ரொவிஷனிங். அது மினிமம் 50லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 180 டேஸஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா 50, 365 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா அது 25 அப்படின்னு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு டீட்டெயிலாக போகணும் அவசியம் இல்லை. ப்ரொவிஷனிங்னா என்னது, வாராக்கடன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற, அதுக்கு ஈக்குவலாக இல்லை விட அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிற, எந்த அளவுக்கு அது பேடாக இருக்கோ அந்த அளவுக்கான அமௌண்ட் என்ன பண்ணணும்னது என் கையிலேருந்து எடுத்து தனியாக எடுத்து வைக்கணும். அமௌண்ட் வராமையும் இருக்கும், நான் கையில் வேறு எடுத்து தனியாக வைக்கிறேன். இட்ஸ் அ ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறது. ஓகே, இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்பிஏ அப்படிங்கிறது 90 டேஸஸ்க்கு மேலே இருக்குன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பேட் அண்ட் டவுட்ஃபுல் அசெட்ஸஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ரிலேட்டட் டு வாட் அண்ட் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெப்போனா என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல்.